விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி நாம் தமிழர் கட்சியின் சிங்காநல்லூர் தொகுதியின் வேட்பாளராக தம்பி நேருஜி அவர்களின் அறிமுக கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்களை வரவேற்று மகிழ்கிறேன். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வருது, நாமளும் வாக்கு செலுத்திட்டு வரோம். இந்த முறை உங்கள் வாக்கு யாருக்கு? ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, திமுகவை நம்ம உள்ள வரவே விடலை. இவங்க அதுக்கு முன்னாடி பண்ண கட்ட பஞ்சாயத்து, திருட்டு, ஃப்ராடு, பித்தலாட்டம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மக்கள் என்ன செஞ்சீங்க? 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆட்சி கட்டில் நம்ம அமர்த்தணும். 2021 ஆட்சி மாற்றம் நடக்குது. என்ன செய்யறோம்? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எவன் திருடனோ, எவன் கொள்ளையடித்தவனோ, எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணவனோ, எவன் மக்களிடம் அடித்து நிலங்களை எல்லாம் பறித்தானோ, 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் புனிதனாகிவிட்டான். மீண்டும் மக்கள் அவனையே ஆட்சி அதிகாரத்தில் 21 திமுகவை உட்கார வச்சிங்க. இப்போ 5 ஆண்டு காலம் முடிய போது மீண்டும் 2026 வருது தேர்தல். இப்போ யாரை உட்கார வைக்க போகிறோம்? 10 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே செய்யலை, வெறும் கொள்ளையடிச்சதும் கட்ட பஞ்சாயத்து பண்ணது தான் சொல்லி 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்கள தூக்கி போட்டு இந்த திருட்டு கூட்டத்தை உட்கார வச்சோம். இப்போ நம்ம என்னங்கிறோம்? ரெட்டலையா சூரியனா? எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அரசியலை நாம் இங்கே உடைக்க வேண்டும். ரெட்டலை விட்டா சூரியன், இதை இந்த மனநிலையிலிருந்து நாம் வெளியே வரணும். யார் மக்களுக்கான ஆட்சி, யார் வந்தால் மக்கள் நலனிலே அக்கறை கொள்கிறார்கள், இந்த நிலத்தையும் வளத்தையும் காத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுத்து செல்கிறார்கள்ங்கிற கட்சியா பார்த்து நீங்க வாக்கு செலுத்தணும். அந்த வகையில் போட்டியிடுகின்ற சிங்காநல்லூர் தொகுதியில் வேட்பாளர்களை எல்லாம் நீங்க பாருங்க. எந்த வேட்பாளரும் என்னுடைய தம்பியை விட குறைஞ்ச வயசு இருக்க மாட்டாங்க. 234 தொகுதியில் 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள், 150 வேட்பாளர்கள் இளைஞர்களா அண்ணா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல் கட்சியை நீங்க பார்க்க முடியாது. சமகாலத்தில் மலையை பற்றி பேசுகிறோம், மண்ணை பற்றி பேசுகிறோம், நீலாவளம், நீர்வளம், கனிம வளம், காட்டு வளம் என அனைத்து வளங்களையும் பற்றி பேசி அவற்றை காத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கான ஒரு இடமாக இந்த தமிழ்நாட்டை நாங்கள் மாற்ற இருக்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியை விட்டுட்டு யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க? சாராய வருமானத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்துகின்ற திமுகவுக்கு மீண்டும் வாக்கு செலுத்த போறீங்களா? சென்ற ஆண்டு சாராய வருமானம் மட்டும் 48,340 லட்சம் கோடி. அதை வச்சுதான் அரசாங்கமே நடக்குது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தாலி அறுத்து நிற்கிறாங்க, வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க இந்த அரசாங்கத்தினால. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஆட்சி ஒழியணும், நல்ல ஆட்சி மலரணும் அப்படிங்கிறோம். ஆனால் தேர்தல்னு வரும்போது வாக்குக்கு 2000, இந்த தடவை 5000 வரைக்கும் கொடுப்பாங்க. அப்ப நம்ம மனநிலை மாறி மீண்டும் போய் அவங்களுக்கே அந்த குழியிலே நம்ம விழுகிறோம். இதிலிருந்து நீங்க வெளியில மாற்றத்திற்கான ஒரு மக்கள் புரட்சியாக, மாற்றத்திற்கான ஒரு மக்கள் அரசியல் கட்சியாக நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் ஆதரவு தெரிவிக்கணும்னு உங்ககிட்ட வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்திருக்கிறோம். நாடெங்கிலும் நாளுக்கு நாள் பெண்களின் பாலியல் வன்கொடுமைகள், மகளிர் ஆணையம் சொல்லுது 6804 வழக்குகள் பதிவாயிருந்த இடத்துல 8600 வழக்குகள் பதிவாகுதுன்னா 2000 பேர் துணிஞ்சு வழக்குகளை பதிவு செய்கிறாங்க. அதற்கான தைரியத்தை இந்த அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு. இதையெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு அரசாங்கத்தில் இருந்து 6200 சில்லற வழக்கு இருந்தது, அது 3000ஆக 2000ஆக குறைக்கப்பட்டு பெண்களின் பாதுகாப்பு இந்த நாட்டிலே உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்றதுக்கு வாக்கு இருக்கா இவங்களுக்கு? எங்க பார்த்தாலும் 2 வயசு குழந்தை முதல் 80 வயசு பாட்டி வரை இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. எப்படி இதை சகிச்சுக்கிட்டு மீண்டும் இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்கு செலுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க.
நம்ம வீட்லயும் பிள்ளைகளை வச்சிருக்கோம். அந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு இன்னைக்கு திமுக ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கா இல்லையா? நாங்க தான் பெண் விடுதலை வாங்கி தந்தோம், நாங்க தான் பெண் விடுதலைக்கு ஏஜென்ட்னு சொல்றாங்க. எங்க இருக்கு பெண் விடுதலை? 1000 ரூபாய் பணத்திலையும் ஓசி பஸ்லையுமா? பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பதுதானே பெண் விடுதலை. நடந்த எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலும் பெண் விடுதலை பாருங்க. திமுக பெண்களுக்கு கொடுத்த வாய்ப்பு வெறும் 8 விழுக்காடு. அதிமுக ஒரு பெண் தலைவியை தலைவராக வைத்திருந்த அதிமுக கொடுத்துள்ள வாய்ப்பு 12 விழுக்காடு. ஆனால் 2016 தேர்தல் தொடங்கி 2026 தேர்தல் வரைக்கும் பெண்களுக்கு 50 விழுக்காடு அரசியல் அதிகாரம், அரசியல் வாய்ப்பை கொடுத்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகம் முழுவதும் ஒரே கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் நினைச்சால் தான் அது முடியும். அதை சாத்தியமாக்கியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நீங்க நினைச்சு பாருங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு பாரதி பாடினா 100 ஆண்டுகளுக்கு முன்னால. அதற்கு பிறகு திராவிட கழகங்கள் நாங்க தான் பெண் விடுதலை கொண்டு வந்தோம். நாங்க 100 ஆண்டுகளில் செய்யாததை அண்ணன் 15 ஆண்டுகள்ல சாதிச்சு காமிச்சாரா இல்லையா? பெண் விடுதலை வெறும் வார்த்தைகளால் இல்ல, அது அரசியல் விடுதலை வேண்டும். சட்டங்கள் செய்வது மட்டுமல்ல, அந்த சட்டங்கள் எழுதுகின்ற சட்டமன்றத்தில் பெண்கள் 50 விழுக்காடு உள்ள இருக்கணும்னு நினைச்சு உண்மையான பெண் விடுதலையும் பெண்ணுக்கு சம உரிமையும் கொடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 ரூபாய் பணம், ரேஷன்ல அரிசி, பொங்கல் வந்தா வேட்டி சேலை, கரும்பு வெல்லம், இதை வச்சு வாழ்க்கை ஓட்டிட முடியுமா? மக்கள் மாறணும். இந்த தடவை உறுதியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவர்கள் யார் என்றது நீங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த தடவை உறுதியா, இல்லைன்னா இங்க இருக்கிற வளங்களும் சூறையாடப்படும். மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவதன் மூலம் நம்ம மேல நம்மளே மண்ணை வாரி போட்டுக்கிறோம். இன்னொரு ஜோம்பிகள் கூட்டம் வந்திருக்கு, அணில் குஞ்சுகள். நாங்க தான் மாற்று, நாங்க வந்தா தான் அப்படி எங்க தலைவர். சரி, என்னடா கொள்கையை கோட்பாட சொல்லுங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. சுடுகாட்டுல இருந்து எங்க தலைவருக்காக எந்திரிச்சு வந்துரு மாதிரி இருக்குது. அப்படி செத்து போனவங்களுக்கே இவரை பார்த்தா அப்படியே புத்துணர்ச்சி வருதாண்டே. அவனால தாண்டா கரூர்ல 41 பேர் செத்து ஒழிஞ்சான். துள்ள துடிக்க பச்சை படுகொலை பண்ணீங்கடா கரூர்ல. கொலை நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே திரும்பி பார்க்காம பிடிச்சா பாரு ஓட்டம். சென்னையில போய் கூட திரும்பி பார்க்கலையே. 10 நாள் பனையூர் பங்களால படுத்துக்கிட்டனே. யாரு இவரு? வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய போறாரா? எப்படி இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு? ஒரு நடிகனை நடிகனாக பார்க்கக்கூடிய சமூகமாக இல்லாமல் நடிக்கிறவன் பூரா நம்மளை நல்லா ஆட்சி செய்வான், நடிக்கிறவன் பூரா நம்மளுக்கு தலைவன்கிற மனநிலை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இந்த நாடு காப்பாற்றப்படும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். கரூர்ல 41 பேர் இறந்த உடனே தலைவர் ஓடிட்டார் சென்னைக்கு. நிர்வாகிகள், மேல்மட்ட நிர்வாகிகள் பூரா எஸ்கேப், அப்ஸ்காண்டு. கடைமட்ட நிர்வாகி வரை யாருமே இல்லைங்க, யாருமே இல்லைங்க, செத்து கிடக்குறாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் கூட இல்லாத இவர்களா நாளைக்கு வந்து ஆட்சி கட்டில் உட்கார்ந்து நம்மளை காப்பாற்றுவாங்க? இவர்கள் எப்படி இந்த மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்வான்? உன்னை பார்க்க வந்தவனை கூட உன்னை காப்பாற்ற வக்கத்த பையன், நீ எப்படி மக்களை காப்பாற்றுவ? அப்ப கூட நாம் தமிழர் கட்சி எங்களுடைய 2 நாள் நிகழ்ச்சிகளை பூரா ரத்து செய்து சாட்சியாக தம்பி இடும்பாவனம் கார்த்தி இருக்காரு. நைட்டோட நைட்டா போய் அந்த மருத்துவமனையில் நின்னதும் நாம் தமிழர் கட்சி தான். அதிமுக பண்ண கொடுமை பண்ணாலும் அங்க போய் நிக்கிறது நாம் தமிழர் தான். திமுக பண்ற எல்லா பிரச்சனைக்கும் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். இந்த அணில் கூட்டம் பண்ற பிரச்சனைகளுக்கும் போய் நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். ஆனா மக்கள் நீங்க எதற்காக தயங்குறீங்கன்னு தெரியல.
2000 ரூபாய் வாக்குக்கு தரான்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அந்த 2000 ரூபாய் உங்கள் தலைமேல் செலுத்தப்படுகின்ற முதலீடு. ஒரு தொழிலதிபர் என்ன செய்வான்? ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறான்னா அந்த அதுலேருந்து வருமானம் பார்க்க லாபம் ஈட்டத்தான் பார்ப்பான். அப்படித்தான் அந்த 2000 ரூபாயும் 1000 ரூபாயும் நம்ம ஓட்டுக்கு வாங்கிறது நம்ம மீது செய்யப்படுகின்ற முதலீடு. அதை வச்சு அவர்கள் வெற்றி அடைந்து விட்டால் கோடி கோடிகளாக கொள்ளையடிப்பார்கள். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம நாளான்னைக்கு ஈரோட்டில் நடக்குது தாவேக்காவோட கூட்டம். செங்கோட்டையன் சொல்கிறார், பாவம் இத்தனை ஆண்டு கால அரசியலை கொண்டு போய் இந்த அணில் கூட்டத்துக்கு அடமான வச்சுட்டு என்னங்கிறாரு, அந்த எது மேலே ஏறுங்கள்ல குரங்கு கூட்டம், டிரான்ஸ்ஃபார்மரு கட்டடம் எல்லாத்துக்கும் கம்பி சுற்றிட்டு உட்காந்துருக்கிறாரு செங்கோட்டையன். கம்பி சுற்றுறாரு, அப்போ ஏறாமல் இருப்பாங்களான்னு பார்க்கலாம். அது எங்கே இருந்தாலும் ஏறுங்க. அது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சாயங்காலம். அப்போது சொன்னாங்க, நம்ம கூட்டத்தில் வந்து புத்தகங்கள்லாம் விற்பாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில். அவங்க வந்து காக்கி யூனிஃபார்மு, நம்ம காவலர்கள் போடுற யூனிஃபார்ம்லாம் விற்கிறாங்க. அது என்ன, எதுக்கு இதெல்லாம் விற்கிறாங்க? இது வந்து சட்டப்படி போடக்கூடாது அப்படின்னா. அறிவு கொஞ்சம் இருக்கிறவங்க அறிவை வளர்த்து கொள்ள புத்தகங்களை வாங்கி படிப்போம். இது ஜோம்பி கூட்டங்களாச்சே, இதுங்க வர்ற போலீஸ்கார சட்டையெல்லாம் முடிச்சு கிழிச்சு போடுச்சுக்கன்னா அவங்க எப்படி துணி இல்லாமல் நிற்பாங்க, அதுக்கு தான் வித்துட்டுக்கிறாங்க அப்படின்னு. இதற்கு பிறகு அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டா என்ன சொல்கிறது? மனம் நலம் குன்றி போய் போட்டால் தான் உண்டி வீழ்க்கலாம். சிங்காநல்லூர் தொகுதி ஒரு விசித்திரமான தொகுதிங்க. எங்கள் தொகுதி 2016 21 வரைக்கும் ஆட்சி அதிமுக, இங்கே எம்எல்ஏ திமுக. 21 26 வரைக்கும் ஆட்சி திமுக, எம்எல்ஏ அதிமுக. என்ன சிந்தனையில் வாக்கு செலுத்துறீங்கன்னு தெரியல. ஆனால் யார் மாறினாலும் இங்கே நிலைமை அப்படி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி போய் மேற்க ஒரு 100 மீட்ரு போங்க. உடையாமலை சின்ன பாதையிலேருந்து மேற்க 100 மீட்ரு போனீங்கன்னா இப்படியே ரோட்டில் ஓட்டிகிட்டு போனீங்க வச்சுக்க, நங்குன்னு அரை அடி குழிக்குள்ளே வண்டி உழுகோ, அப்படியே படுத்து நம்மளுக்கு பாடம் கட்டிடுவானுங்க. அங்கே அப்படி தான் சாலையோட இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்படி வடக்க போனீங்க வச்சுக்கோங்க, பிஎஸ்சிக்கு ஆஸ்பத்திரிக்கிட்ட திரும்பினீங்கன்னா நேராக எமர்ஜென்சிக்கு போயிடலாம். அவ்வளோ பெரிய குழி. அப்படி இங்கே எதுவுமே அடிப்படை இல்லை பாருங்கள். 1 மாதம் ஆச்சு தண்ணி வந்து, நல்ல தண்ணி வந்து, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 1 மாதம் சூயஸ் வந்தால் தினம் தண்ணி வரும். சூயஸ் வந்தால் ஒரு சொட்டும் கூட திருப்பி பிடிக்கலாம். 24 மணி நேரம் படுத்துட்டே ஜெயிப்பாங்க மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருக்கலான்னு நானுங்க. சூயஸ்காரன் 1 மாதம் போட்டு லாக் பண்ணி பூட்டிட்டான். முதலாச்சு பொது பைப்பு இருக்கும், 1 மாதம் தண்ணி வரலினாலும் அந்த லைன் தண்ணி வந்து போயிட்டுருக்கு சூலூர் வரைக்கும். அப்படி சம்பாட்டை வச்சுருப்பாங்க, அதில் போய் 1 குடம் 2 குடத்தை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு புழங்கிட்டு இருக்கலாம். இதுக்கும் வழி இல்லை. எல்லாம் உப்பு தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த ஆள் காய்ச்சி மேலாளுக்கு உப்பை மட்டும் எடுத்துகிட்டு அதில் சோறாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட இவங்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் நம்ம தேர்வு செய்தது தவறு அப்படிங்கிற எண்ணம் அல்ல, குடத்தை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்குதுங்க பாவம். வாங்கின 2000க்கும் 1000க்கும் இதையெல்லாம் யார் மாற்றுவா? இதே சிங்காநல்லூர் தொகுதியில் 21 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநகராட்சி இருக்கிற கிழக்கு மண்டலம் உலக வரலாற்றிலேயே டில் டேட்டு லஞ்சம் வாங்கிறதுல அதிக லஞ்சம் வாங்கிறது, கொள்ளை அடிச்சு கோடி கோடியாக கொழுக்கிறதுனா இந்த கிழக்கு மண்டல அலுவலகம் தான். அந்த கிழக்கு மண்டல அலுவலகத்தை 21 நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு சிங்கநல்லூரில் ஜெயிச்சு வந்தால் இந்த லஞ்சம் வாங்கிறத ஒழிப்போம், சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சத்தை அடியோடு ஒழிப்போன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தலை, எங்களை ஏமாற்றுவதாக நினைத்து மக்கள் இந்த சிங்காநல்லூர் தொகுதியிலே ஏமாந்து நிற்கிறீங்க. இன்னைக்கு ஒரு கரண்ட் கனெக்ஷன் எடுத்து போயிருங்க பார்க்கலாம், வாங்கிடுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த சிங்காநல்லூர் டிஎன்இபி ஆஃபீஸில் போய் 30,000 ரூபாய் எண்ணி வைக்காம உங்களை உள்ளேயே விட மாட்டான். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இப்போ யார் வந்து இதை சரி செய்யறது? சரி செய்யணுங்கிற எண்ணம் மக்களுக்கு வரணும். நாங்கள் 15 ஆண்டுகளாக எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லைன்னு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகளுடனும் திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை. கோற்றும் கோழி பிரியாணி கொடுப்பதும் இல்லை, நோட்டுக்கு விலை போவதில்லை. அனைவருக்கும் தரமான சமமான கல்வி இலவசம், வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணின்னு சொல்லி எங்கள் கொள்கையை முழங்கிட்டு வரும்.
சாதாரண 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்கு வச்சிருந்தாலே காலைல போய் கும்பிட்டு ஐயோ சாமி வந்துரு அப்படின்னு சொல்லி கோடிகளில் புரளக்கூடிய இந்த அரசியல் தளத்தில் நான் 500 கோடி கொடுக்குறேன், அத்தனை சீட்டு கொடுக்குறேன், உனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறேன், வந்துரு, நான் 2000 கோடி கொடுக்குறேன், நான் 1000 கோடி கொடுக்குறேன்னு அண்ணனுக்கு அனுதினமும் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் ஏத்துக்காம இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக கத்தி செத்து போவமே ஒழிய என்னைக்கும் கூட்டணி இல்லைன்னு தெம்மும் திராணியுமோட அண்ணன் செந்தமிழ் நிற்கிறான்னா அவன் அரசியல் கட்சி தலைவர். வேற யார் அரசியல் கட்சி தலைவர்? நான் வந்து அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அப்படின்னு அப்படியே வாக்குகளை அள்ளி வாரி போட்டு அதுக்கப்புறம் எட்டியும் கூட பார்க்க மாட்டாங்க. இதே இங்கே இருக்கிற எம்எல்ஏ அண்ணன் ஜெயராமன் நல்லவர், நல்லா தெரிஞ்சவர் தான். 3500 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அபகரிப்பு அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் இல்லைங்க, இந்திய அளவில் ட்ரெண்டு ட்விட்டரில் 3500 கோடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அத்தனைய கொள்ளையடிக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ? 1000 ரூபா ஓட்டுக்கு. இப்போ புரியுதா இதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி லாபம் பார்க்குறாங்க தொழில்னு? இதற்கு அப்புறமும் நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு வேற கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்கன்னா எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறக்கே வாய்ப்பில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் என் அன்பு தம்பி ஆருயிர் இளவல் நேருஜி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி இந்த சிங்காநல்லூரின் தலையெழுத்தை மாற்றுவது உங்கள் ஒரே ஒரு விரலில் வைக்கின்ற மை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி தம்பியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இதே இடத்தில் வெற்றி கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் புதியதோர் தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம்.